பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு வசனம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். 3வது சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவருக்கு அநேக சத்துருக்கள் பெருகிவிட்டார்கள். வேற என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு கர்த்தரிடத்திலே பாதுகாப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் இவனை பார்த்து சொன்னாங்க. எல்லாமே இவனுக்கு அற்றுப்போச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், தாவீதினுடைய தலையை உயர்த்தினார். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தாவீதை பலுகவும் பெருகவும் செய்தார். கர்த்தர் தாவீதை பல வகையிலே தேவன் உயர்த்தினார். அவனோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சமத்தனாய் இருந்தான் என்று சொல்லி. இந்த தாவீதை உயர்த்தின கர்த்தர் அவர் நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எனவே நம்முடைய எல்லா காரியங்கள் நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது நாம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே, நீர்தான் என் கேடகம். கேடகம் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்துல போர் செய்கிறவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை சூழ்ந்திருக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிற கேடகமாக. அது மாத்திரமல்ல, நமக்கு மகிமையுமாய் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் நம்முடைய தலையை தேவன் தாழ்த்துவதில்லை. நம்முடைய தலையை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.